வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வெஜ் ரெசிபி நான்வெஜ் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸை உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. பொட்டேட்டோ சாப்ஸ் இல்லைனா உருளைக்கிழங்கு சாப்ஸ் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கியூப் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாய் நறுக்கியது, 1 தக்காளி பொடியாய் நறுக்கியது, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 7, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 2 துண்டு தேங்காய், சமையல் எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு தேவைக்கேற்ப. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 7 காஞ்ச மிளகாய், மல்லித்தூள், சீரகம், கரம் மசாலா, கூடவே மிளகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு சாப்ஸ் ரெடி பண்ண ஒரு குக்கர் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொன்னிறமா வெங்காயம் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண வெங்காயம் கோல்டன் பிரவுன் ஸ்டேட்க்கு மாறி இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஆட் பண்ணிருக்க இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா பிளெண்ட் ஆகுற வரைக்கும், அந்த மசாலா கூட பிளெண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1.25 அளவு கப் தண்ணியை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டதுக்கு அப்புறமா இந்த பொட்டேட்டோ சாப்ஸ்க்கு தேவையான உப்பை நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 விசில் வந்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன்வால் குக்கர் ஓபன் பண்றதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 2 துண்டு தேங்காயை போட்டு நல்லா தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஏர் எல்லாம் போயிடுச்சு. நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அந்த பொட்டேட்டோ சாப்ஸ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை கொதிக்க விடணும். வாவ், யம்மியான நம்மளோட பொட்டேட்டோ சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். இந்த பொட்டேட்டோ சாப்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரியான டிஷ்க்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வெஜிடேரியன் டிஷ், ரொம்பவே டேஸ்டியான யம்மியான டிஷ். இந்த சைட் டிஷ் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங்.